2026ஆம் ஆண்டுக்காக வெளியிடப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை என்பதும் இந்த தேர்தலில் அதுதான் பேசு பொருளாகவும் இதுவரை வெளிவந்திருக்கிற தேர்தல் அறிக்கைகளிலேயே சூப்பர் ஸ்டாராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். முழுமையாக 525 வாக்குறுதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 525 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டால் அரசின் மூலமாக பலன் பெறாத எந்த ஒரு குடும்பமும் இல்லை என்கிற நிலைமையை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். ஆகவே அந்த தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலில் நிச்சயமாக விவாத பொருளாக இருக்கும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். 4வது, மத்திய அரசாங்கத்துடைய தமிழ்நாட்டுக்கு விரோதமான நடவடிக்கைகளை எதிர்த்த ஒரு 5 ஆண்டு கால போராட்டத்தை இந்த கூட்டணி வலிமையாக நடத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மக்கள் நல திட்டங்களுக்கு அனுமதி தராமல் மறுப்பது, நிதி வழங்குவதிலே பாரபட்சமாக நடந்து கொள்வது, அரசியல் சாசனம் மாநில அரசாங்கங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய வகையில் சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வது, வெறுப்பு அரசியலை முன்னிறுத்தி அரசியல் நடத்துவது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. ஆகவே மத்திய அரசாங்கத்துடைய தமிழ்நாட்டுக்கு விரோதமான, உழைப்பாளி மக்களுக்கு விரோதமான இந்த அணுகுமுறையும் இந்த தேர்தலில் எங்களுடைய பிரச்சாரத்தில் மிக முக்கியமாக எடுத்துச் செல்வோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தன்னுடைய பிரச்சாரத்தில் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார். ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விவாத பொருளாக இருக்கக்கூடிய நிலையில் இவை அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி மாபெரும் வெற்றியை பெறுவதற்கான ஒரு நல்ல சூழலை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 90% மேலான வாக்குறுதிகள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதற்கு மத்திய அரசாங்கம் முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களும் தலைவர்களும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். சிலவற்றை நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகமே ஒத்துக்கொண்டிருக்கிறது. இன்னும் சாத்தியம் இருந்து நிறைவேற்றப்படாது என்பதை என்ன வாக்குறுதி என்பதை திரு எடப்பாடி போன்றவர்கள் குறிப்பிட்டு சொன்னால் அதற்கு உரிய முறையில் நம்ம விளக்கம் அளிக்க முடியும். ஒரு கடந்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றி இருப்பது என்பதே மிகப்பெரிய சாதனை தான். எந்த ஒரு மாநில அரசாங்கமும் ஒரு தேர்தலில் கொடுக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு தேர்தலிலிருந்து கடந்த 3 தேர்தல்களாக கொடுத்த வாக்குறுதிகளை பூரா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 10-20% கூட அவங்க நிறைவேற்றல. ஏதாவது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவது என்கிற நோக்கத்தோடு தான் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் பெரும்பகுதியானவை. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் பிரதமர் பிஜேபியோடு தேர்தல் உறவு கொண்டிருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய திமுக வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொல்வது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல. முதல்ல இதே கேள்வியை அந்த பக்கம் முகத்தை திருப்பி திரு மோடியை பார்த்து அவர் கேட்க வேண்டும். நாடு பூரா இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் எதை நிறைவேற்றி இருக்கிறார், எப்படி எதையெல்லாம் நிறைவேற்றாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத அவர் பிரதமர் மோடியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை தவறான திசையில் இந்த கேள்வியை எழுப்புகிறார் என்பதுதான்.